என்ன பண்ணுற இப்ப கிரிவல பாதையில் மாஸ்க் அணிந்து கொண்டு பக்தர்களை அச்சுறுத்தி பணம் பறித்த வெளி மாவட்ட திருநங்கை. அவன் திருநங்கையே இல்ல, ஆண் என்று வீடியோவை காட்டி கொந்தளித்த திருநங்கைகள். நடந்தது என்ன? காளியம்மா கூட போக மாட்டேன்னு சார் எல்லாம் கிரிவலம் வரும் பக்தர்களிடம் இரவு நேரங்களில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த திருநங்கைகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஆங்காங்கே பக்தர்களுக்கு ஆசி வழங்கியும் திருஷ்டி கழிப்பதாகவும் கூறி யாசகம் பெற்று வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருநங்கைகள் புதிய தம்பதிகளிடம் பணம் கேட்டு அடித்த வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் திருநங்கைகளுக்கான அவசர கூட்டம் வைக்கப்பட்டு பக்தர்களை துன்புறுத்தக்கூடாது எனவும் அவ்வாறு துன்புறுத்துபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவித்து கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் மாசி மாத பௌர்ணமி தினமான நேற்று சென்னையைச் சேர்ந்த சில திருநங்கைகள் கிரிவல பாதை காளியம்மன் கோவில் அருகே முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு யாசகம் பெற்று வந்தும் பக்தர்களை அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை திருவண்ணாமலை திருநங்கைகள் தட்டி கேட்டபொழுது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் கைகலப்பும் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கியும் கொண்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் வருவதை அறிந்த திருநங்கைகள் அங்கிருந்து ஒருவராக தப்பித்தனர். திருவண்ணாமலை மாவட்ட திருநங்கைகள் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தப்பி ஓடிய திருநங்கைகளை தீவிரமாக தேடி வருகின்றனர்.